ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து டெட் ரைன்ஸ் தான் ஆட போகிறோம். போன வாட்டி வந்து நம்ம தோற்றுட்டோம். அப்போ வந்து நம்ம நம்ம வந்து வெறும் ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் தான் முடிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து @holy999 ப்ரோ வந்தார். அவர் வந்து ஒரு யூடியூபர் தான், அவர் என் ஃப்ரெண்டு தான், சிரிஷ் வந்து வந்திருந்தார். அவர் கூட தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். அவர் வந்து இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்ணும் போகணுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி அவர் எனக்கு மைனர் கிளாஸ் கிஃப்ட் பண்ணார். அதே மாதிரி எனக்கு கோல் நான் 2 போட்டுட்டேன். ஆனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து அவர் என்கிட்ட அவர் வந்து ஒரு கன் வச்சுருந்தார், கவுபாய் கிளாஸ். நான் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணேன். அதனால அவர்கிட்ட ஒரு கன் இருந்தது. இப்போ அவர் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இதே வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஃப்ளையிங் கிளிச் தான் இதில் பண்ணி நம்ம பறந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெயினில் என்ன பண்ணலாம், பேசாமல் நம்ம இப்போ பண்ண வேணாம். நம்ம முதல்ல இப்போயே பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட பேண்டேஜ் கூட இல்லை. பேண்டேஜ் வேணும். என்ன பண்ணலாம்? சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டு போயிட்டு அங்கே ஒரு பேண்டேஜ் இல்லை ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு நம்ம அப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த செக் போஸ்ட்டு அடுத்த போயிட்டுருக்கும்போது நான் இங்கே ஒரு சில்வர் பார் பார்த்தேன். நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம இதை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனர் கிளாஸ்னால 2 கோல் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து 2 கோல் ஒரு பிக்கெட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த செக் போஸ்ட்டு போக 3 கோல் வேணும். ஸோ நம்ம இங்கே வந்து முதல்ல கோலை மட்டும் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். 2 கோல் கிடச்சிருக்கு. ஸ்டோர் பண்ணிக்கலாம். நைட் வேறு ஆயிடுச்சு கைஸ். நம்மக்கிட்ட மைனர் ஹேட்டு கொடுத்துருப்பாங்க. மைனர் வந்து ஒரு போடுவாங்கள்ல, அதான் மேலே ஒரு ஹேட்டு, அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே ஒரு கோல் மட்டும் இங்கே இப்போ அன்ஸ்டோர் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து கிளம்பிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இங்கே கேம்ப் அடிக்க போகிறோம். கேம்ப் அடிக்க போகிறதில்ல. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. உல்ஃபு தானா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்த சில்வரை வந்து நம்ம விற்று பார்க்க போகிறோம். விற்றுட்டு நம்மளுக்கு வந்து 35 ரூபா அந்த மாதிரி எதாவது கிடச்சிச்சுன்னா ஸ்னேக் ஆயிலில் வந்து நம்ம பேண்டேஜ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த நைட் வந்து நம்ம இங்கேயே சர்வை பண்ணிக்கலாம். இப்போ வரப்போகிற நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 16 ருபீஸ் கிடச்சிருச்சு. காய்ஸ் வெயிட் a minute. டெஸ்லா கைஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டோர் இருக்குது. இங்கே போயிட்டு என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். டெஸ்லா இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஐடியாவே தெரியல கைஸ் எனக்கு. ஓகே, இங்கே வந்து ஒரு பக்ரி இருக்கான். அவன் பற்றிட்டே இருக்கானா என்ன? ஆமாம், பற்றிட்டு தான் இருக்கான். ஓகே, வெடிச்சிட்டான் அவன். உள்ளே என்ன இருக்குது? இந்த 5 ரூபா ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பாம் இருக்குது. இது நம்மளால் வந்து இது பண்ண முடிஞ்சதுன்னா விற்றுடலாம். ஓகே, அது லைட்டு தேவையில்ல. ஓகே, அங்கே ஒரு கோல்டு இருக்குது. அந்த கோல்டு மட்டும் நம்ம போய் அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்னேக் ஆயில் 2 பேண்டேஜ் வாங்கிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம அந்த ஹார்ஸ் கிளிச்சை தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்ஸ் அன்வெல்டு பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே ஹார்ஸ் இங்கே வச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துக்கலாம். ஹார்ஸ் மாவனே கீழே விழுறான். ஓகே, இப்போ போய் உட்காந்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம் கைஸ். இப்போ வந்து எல்லோரும் கேட்டுக்கோங்க, நேவி ரிவால்வரில் எல்லாமே வந்து இந்த கிளிச்சை ட்ரை பண்ணாதீங்க. வெறும் ரிவால்வரில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நேவி ரிவால்வரில் நீங்கள் வந்து சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால் வந்து உங்களால் அப்புறமா வந்து கீழே இருந்து கவுபாய்ஸ் அவுட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க கூட சுட்டானா அவள் தான் முடிஞ்சுது. இப்போ நான் வந்து எண்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரீச்டு 30,000 மீட்டர்ஸ்.
இப்போ வாங்க நம்ம 40,000 meters போட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வி ரீச்டு 40,000 meters. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 60,000 50,000 60,000 நினைக்கிறேன். நம்ம 60,000 meters ரீச் ஆகிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 70,000 மீட்டரும் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நேராக வந்து எண்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் ஏரியாவை வந்து வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டெர்லிங் ஏரியா போவோமா வேணாமான்னு கேட்டால் நம்ம போக வேணாம். பிகாஸ் வந்து நம்மளுக்கு சில டைம் தான் லக்கியாக வந்து நிறைய பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம ஸ்டெர்லிங் ஏரியா ஸ்கிப் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? சரி, ஸ்கிப்பே பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எண்டுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணலாம். சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். இதுதான் 70,000 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ், இது 70,000 மீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம எண்டுக்கே போகலாம். சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு, அதான். காய்ஸ், என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கே வந்துட்டோம். இன்னும் இந்த நைட்டு வந்து போகலை. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இது எண்டு தான். நம்ம காலையில் 6 வரைக்கும் நம்ம இங்கே சர்வைவ் பண்ண தான் வேண்டும். அதனால் சும்மா இங்கே சுற்றி வரோம். இதாங்க மேலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது எண்டு தான். கவுபாய்ஸ் மேலே பார்த்து சுடாமல் இருந்தால் சரி தான். அதாவது இதில் பயமாக இருக்குது கைஸ். இருங்க, நான் காலையில் 6:01 கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னு பண்ணவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வார்க்கு போகலாம். காய்ஸ், யாரு காய்ஸ் அவன்? ப்ரோ ஷூட்டராக இருக்கான். மகனை இந்தாடா வச்சுக்கூடா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் புல்லட். இந்த ஸ்பெஷல் புல்லட் சுட்டுட்டானா? இன்னும் சாவலாம். என்னடா இவன் கிட்ட வந்தாலும் சுடுறான். யார் கைஸ் அவன்? இந்த அப்டேட்டில் எல்லாம் மாற்றிட்டானுங்க போல். சுட்டுட்டானா? இன்னும் சாவலையா? வெயிட் பண்ணுங்க. இங்கே கொஞ்சம் புல்லட் மேலே தான் போகுது. இப்போ சுத்தியாடா? டேய், யாரா நீ? சுத்தியா? டேய் கைஸ், என் புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறான் கைஸ். பாருங்க கைஸ், இரும்பு மனிதனாக இருப்பான் போல கைஸ். இந்த அவன் இருங்க, என்ன இது? ஒருத்தன் கிட்ட வந்தாலும் சொல்கிறான் லூஸ் பண்ண. என்ன பண்ணலாம் இப்போ? என் ஹார்ஸை வேறு சுட்டு தள்ளிட்டாங்க கைஸ். இந்த லூஸு பையனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேறு வழி இல்லை, இங்கேருந்து தான் சுட முடியுமான்னு பார்ப்போம். கைஸ், இங்கேருந்து சுட முடியல. நம்மளுக்கு இருக்க ஒரே வழி நம்ம இப்போ வந்து அப்படியே சுற்றிட்டு போயிட்டு அவங்க வந்து எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கைஸ், இங்கே வந்தாலே சுடுறானுங்க கைஸ் இவங்க. இருங்க கைஸ், நம்ம இப்படி போ. யாரா நீங்கள்? கொடூரமாக சுடுறீங்களாடா டேய்? இதெல்லாம் நியாயமாடா? உங்களுக்கே நியாயமாக தெரியலையாடா டேய்? ஏன்டா டேய்? ஒருத்தன் சுட்டுங்க. ஓகே, இந்த சைடுக்காக வந்துட்டோம். சுற்றுவானோ? சரி, அப்படியே கிட்ட போயிட்டு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஏதாவது கிளிட்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. சும்மா தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பேசாமல் லோ இருந்துச்சு அந்த
இங்கேருந்தே பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி இங்கே தான் இருக்குது. போய் ஒட்ட முடியுமா? எதுவும் பண்ண முடியல கைஸ். ஜம்பும் பண்ண முடியல. இருங்க ஒரு நிமிஷம். ஜூமும் பண்ண முடியல கைஸ். வேஸ்ட் தான் போல இருக்கே. என்ன பண்ணுறது? கிட்ட தான் போய் ஆகணும். இங்கே ஏதாவது ஏறுற மாதிரி படிக்க. நல்லதுடா நல்லதுடா. ஓகே, அப்படியே வாங்க பார்க்கலாம். சின்ன பசங்களா, குட்டி குழந்தைங்களா இருக்கீங்களேடா நீங்கள். உங்களெல்லாம் சீக்கிரம் குட்டி குழந்தைங்க இங்கே வாங்க. நிறைய பேர் நாக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஷூட் 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 ஷூட். ஓகே, இப்போ டரண்ட்டில் மட்டும்தான் வந்து இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படியா பத்திரமா போகணும். டரண்ட் இங்கே இருக்கான். செவுத்தை ஓட்டிகிட்டே போக முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே இருந்தாலும் சொல்கிறாங்க கைஸ். அப்படியே உள்ளே வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே ஏறி போய் இங்கே உள்ளே போயிடலாம். உள்ளே போய்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். கலெக்ட் ஆமோ. ஓகே ஓகே, 9 பவுன்ஸ் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. இது எடுத்துக்கோ. ரிவால்வர் ஆமோ ஒன்று வேணும், எடுத்துக்கோ. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா அப்படியே வெளில போயிட்டு இங்கே வந்துடலாம். ஓகே, இங்கே மேலே ஒருத்தன் தான். ஹெட்ஷாட் போட்டுடலாம். ஹெட்ஷாட் போடலாமா வேணாமா? சரி போட்டுருவோம். ஓகே, அவனை சுட்டாச்சு. இங்கே தலை காமிச்சா சுட மாட்டேங்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அவனை போய் போட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே கிட்ட வரைக்கும் வந்துடலாம். ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் ஹெட்ஷாட். அவ்வளோதான், இவனையும் போட்டாச்சு. சுடு 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 காய்ஸ். ஸோ விடுங்க காய்ஸ், இதுவும் நம்ம வெற்றி தான். என்ன தான் வந்து நம்ம அவுட் ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து நம்மளால் கிவ் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது வரும். ஸோ வந்து அவுட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல தான், பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து யாரும் இந்த மாதிரி அவுட் ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளால் பண்ண முடியும்னா நம்மளால் பண்ண முடியும் தான். இவ்வளோ வரைக்கும் எண்டு வரைக்கும் வந்து நம்மளால் இது பண்ண முடியல. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது மாதிரி தான் இது. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இது வந்து இந்த வீடியோ வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்கு தான் வந்து எஸ்கேப் சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து கம்ப்ளீட் தி எஸ்கேப் சேலஞ்சு, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பாய் கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த எஸ்கேப் சேலஞ்சு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய் கைஸ்.